இந்த பி மாணவர்கள் ட்ரிபிள் இசிஇ இஎன்ஐ மற்றும் இந்த பேசிக் ட்ரிபிள்இன்னு ஒரு பேப்பர் ஃபார் சிவில் மேக்கு எல்லாத்துக்குமே இருக்கும். அதுலேயும் இந்த நெட்வொர்க் தியரஸில் வந்து சூப்பர் பொசிஷன் தியரம், தெவெனின்ஸ் தியரம், நார்டன்ஸ் தியரம் அண்டு மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம். இது இல்லாமல் மெஷ் கரண்ட் அனாலிசிஸ், நோட் வோல்டேஜ் அனாலிசிஸ், இந்த ஆறும் சேர்ந்து ஒரு யூனிட்டாக இருக்கும். இது டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ட்ரிபிள் இசி படிக்கிற மாணவர்களுக்கும் இது வரும். இப்போ கேட்ட ப்ராப்ளம் தான். இது 20 வோல்ட் 1 ஓம் பேட்டரி. இது ஒரு 2 ஓம், இது ஒரு 7 ஓம், இது ஒரு 2 ஓம், இது ஒரு 1 ஓம், இது ஒரு 2 ஓம், இது ஒரு 40 வோல்ட் பேட்டரி 2 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க. Find the current through 7 ohm resistor by using mesh current analysis or node voltage analysis. ஏதாவது ஒன்றை கேட்டிருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை இப்போ நோட் வோல்டேஜ் அனாலிசிஸ்ங்கிறப்போ இது 1வது நோட், இது 2வது நோட், ரெஃபரன்ஸ் நோட் ஒன்று வச்சுக்கிறோம். ஃபார்முலா G11 G12 G21 G22 V1 V2 is equal to IA IB. இந்த G11 கண்டக்டன்ஸ். இந்த 1வது நோட்ல எதெல்லாம் தொடர்பு இருக்கோ அந்த ரெசிஸ்டன்ஸ்களோட தலைகீழிகள் கூட்டிக்கிறணும். இந்த 1வது நோடுக்கு 1/2 plus 1/7 plus 1/2. G12 அந்த 1க்கும் 2க்கும் காமனா இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸோட தலைகீழி -1/2. G21 G12 என்னவோ அதான் G21 -1/2. G22 அந்த செகண்ட் நோட்ல என்னென்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ அதனுடைய தலைகீழிகளை கூட்டிக்கணும். 1/2 plus 1/1 plus 1/2. B1 B2 is equal to IA IB. The voltage source divided by the internal resistance. அப்போ 20 divided by 1 20, 40 divided by 2 20. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கேருந்து இப்படி வருதுன்னு பார்த்துருக்கோம், இங்கேருந்து இப்படி வரதா வச்சுருக்கோம் அந்த நோடு வோல்டேஜ். இப்போ நமக்கு இந்த வேல்யூவை அப்படியே கண்டுபிடிச்சோம்னா டெல் கிடைச்சிரும். அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இந்த வேல்யூ கழிச்சோம்னா கிடைக்கிறது தான் இது. இந்த del1ங்கிறப்போ இதுக்கு பதிலா இந்த 20 -1/2 இது ஒரு 1/2 plus 1 plus 1/2. இது அடிச்சீங்கன்னா 40 plus 10 50 வந்துடும். இப்போ V1 அப்படின்னா இந்த del1 by del. இப்போ நமக்கு இந்த 1வது நோட்ல வரக்கூடிய வோல்டேஜ் தான் இங்கேயும் வரும் இங்கேயும் போகும். இதே இந்த 2 ஓம் ரெசிஸ்டர் கேட்டா
இந்த பேட்டரியோட வோல்டேஜ்ல இந்த நோடுக்கு போனதை கழிச்சோம்னா ரிமைனிங் வோல்டேஜ் தான் இங்க டிராப் ஆன வோல்டேஜ். இங்க வரக்கூடிய வோல்டேஜ் வேணும்னா என்ன பண்ணும், இந்த 40 வோல்ட்ல இங்க இந்த 2 ஓம்க்கு எவ்வளவு வோல்ட் போகுதோ அது போகக்கூடிய ரிமைனிங் வோல்டேஜ் தான் இங்க வந்து டிராப் ஆகும். இப்போ இந்த V2 வந்து இங்க எவ்வளவு வோல்டேஜ் போகுதோ அந்த வோல்டேஜ் இந்த பக்கம் போகும், இந்த பக்கம் போகும். நமக்கு இந்த கரண்ட் த்ரூ 7 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வேணும்னா V1/7 இது நம்ம நோடு வோல்டேஜ்ல கண்டுபிடிக்கிறோம். இதே சூப்பர் பொசிஷன்ல கேட்டா என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் இந்த ஒரு பேட்டரி வச்சுட்டு செகண்ட் பேட்டரி எடுத்து செகண்ட் பேட்டரியை ஷார்ட் பண்ணிட்டேன். அந்த செகண்ட் பேட்டரியில இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் கன்சிடர் பண்ணும். இப்போ நமக்கு கரண்ட் வந்து இந்த மாதிரி போறதா வச்சிருக்கோம். I1, I2, I3, R11, R12, R13, R21, R22, R23, R31, R32, R33 into I1, I2, I3 is equal to VA, VB, VC. இப்போ R11 அப்படிங்கிறப்ப இந்த 1வது லூப்ல இருக்கக்கூடிய எல்லா ரெசிஸ்டன்ஸையும் கூட்டிக்கறணும். அப்போ 1 + 2 + 7 10. 1 னா இந்த 1வது லூப்புக்கும் 2வது லூப்புக்கும் காமனா இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ், இந்த காமன் ரெசிஸ்டன்ஸ்க்கு மைனஸ் போடுவோம், -7. R13 அப்படினா இந்த 1க்கும் 3க்கும் காமனா இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே இல்ல, அது 0. R21 R12 என்னவோ அதான் R21 -7. R22 இரண்டாவது லூப்ல இருக்கக்கூடிய எல்லா ரெசிஸ்டன்ஸையும் கூட்டிக்குவோம். 7 + 2 + 1 10. R23 2க்கும் இந்த 3க்கும் காமனா இருக்குது 1, அப்ப -1. R31 31 லூப் வந்து உங்களுக்கு காமன் ரெசிஸ்டன்ஸ் இல்ல, அதனால 0. R32 -1, R33 5 into I1, I2, I3 is equal to VA 20, VB இல்ல, VC இல்ல. இப்போ நமக்கு டெல் அப்படியே கிராமர்ஸ் ரூல் யூஸ் பண்ணி இதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அப்ப del is equal to 50 - 1 + 7 into -35 + 0 + 0 into anything 0 ன்னு ஆயிடும். 490 - 245 அப்ப that's equal to 245. இப்ப del 1 இந்த ஃபர்ஸ்ட் காலத்துக்கு பதிலா இதை எடுத்துக்கிறோம். 20 0 0 -7 10 -1 0 -1 5. அப்ப 20 into 50 -1 20 into 49 980. but del 2 first column 10 -7 0, the second column 20 0 0 0 -1 5. the second column பதிலா பாருங்க 20 into -20 into -35 plus 700. இப்போ நமக்கு இந்த current through 7 ohm resistance-ங்கறப்போ I1 - I2 இந்த current I1 இங்க வந்துரும்,
இங்கே போனோம்னா I2 பிரியும். அதனால இந்த 7 ஓம் ரெசிஸ்டன்ஸ்க்கு வரக்கூடிய கரண்ட் I1 மைனஸ் I2. அப்ப I1 மைனஸ் I2 கண்டுபிடிக்கணும். del 1 by del minus del 2 by del, that's equal to 280 divided by 245. இதான் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் பேட்டரியில இருந்து 7 ஓம் ரெசிஸ்டன்ஸ்க்கு போகக்கூடிய கரண்ட். நம்ம சூப்பர் பொசிஷன் தியரத்துல என்ன பார்த்தோம்? அதாவது ஒண்ணுக்கு மேற்பட்ட EMF சோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு லீனியர் சர்க்யூட்ல ஒரு லோடு வழியா போகக்கூடிய கரண்ட் ஒவ்வொரு EMF சோர்ஸும் தனித்தனியா செயல்படக்கூடிய போது அந்த லோடு வழியா செல்லக்கூடிய கரண்ட்களின் குரியர் கூடுதலுக்கு சமம். அதான் சூப்பர் பொசிஷன் தியரம். இப்போ ஃபர்ஸ்ட் பேட்டரி எடுத்துட்டு இந்த செகண்ட் பேட்டரி ஸ்டார்ட் பண்ணி அதுல இருக்கக்கூடிய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் கன்சிடர் பண்ணி இந்த 7 ஓம் ரெசிஸ்டருக்கு எவ்வளவு கரண்ட் போகும்னு பார்த்துட்டோம். இதே மாதிரி இந்த செகண்ட் பேட்டரி எடுத்துட்டு இது 40 வோல்ட் 2 ஓம் ரெசிஸ்டன்ஸ், இது ஒரு 2 ஓம் ரெசிஸ்டன்ஸ், 1 ஓம் ரெசிஸ்டன்ஸ், 7 ஓம் ரெசிஸ்டன்ஸ், 2 ஓம் ரெசிஸ்டன்ஸ், 2 ஓம் ரெசிஸ்டன்ஸ், 1 ஓம் ரெசிஸ்டன்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் இது மாறாது. இந்த ஃபார்முலால போறப்போ 10 minus 7 0 minus 7 10 minus 1 0 minus 1 5 I1 I2 I3 is equal to VA. இங்க ஃபர்ஸ்ட் லூப்ல சோர்ஸ் இல்ல, செகண்ட் லூப்ல சோர்ஸ் இல்ல, தேர்ட் லூப்ல கரண்ட் இருந்து பேட்டரிக்கு போகுது. அதனால நெகட்டிவ் P3 minus 40. இந்த del வேல்யூ சேம் தான், அது மாறாது. பட் del 1 10 minus 7 0 0 0 minus 40 0 minus 1 5. அப்ப 10 into minus 40 மிச்சம் இருக்கிறதெல்லாம் கேன்சல் ஆயிரும். அதனால minus 400. அடுத்து del 2 இதான் del 2. இந்த ஃபர்ஸ்ட் காலத்துக்கு பதிலா போடுறோம் 0 0 minus 40 minus 7 10 minus 1 0 minus 1 5. இப்போ 7 into 0 minus 280, sorry minus 40, then I have minus 280. இப்போ I7 is equal to del 1 minus del 2 by del minus 280 plus 400 by del எவ்வளவு 245. அப்போ 120 divided by 245. அப்படியே வந்து இந்த ஃபர்ஸ்ட் பேட்டரியில வரக்கூடிய இந்த கரண்ட்டையும் இந்த செகண்ட் பேட்டரியில வரக்கூடிய கரண்ட்டையும் ரெண்டும் பிளஸ்ஸா இருந்தா அப்படியே ஆட் பண்ணிக்கிறோம், ரெண்டும் மைனஸா இருந்தா அப்படியே சப்ட்ராக்ட் பண்ணிடுறோம். I7 is equal to 280 plus 120 divided by 245, that is 400 by 245. கால்குலேட் செய்யனா வந்துரும். இது சூப்பர் பொசிஷன் தியரம், இது நோட் வோல்டேஜ். You see all this.